மீனா கூட்டிட்டு பேங்க்குக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம, அங்க போய் அக்கவுண்டும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு சொல்றாங்க மீனா கிட்ட, "இங்க பாரு எனக்கு ரூ. 17,000 இருக்கு. இத கொண்டு போய் நான் கண்டிப்பா எங்க அம்மாட்ட குடுத்தேன். ரூ. 1 கூட என்ட்ட திரும்ப கண்ல கூட காமிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம, நான் எத்தன நாளைக்கு இந்த வேலைக்கு போவேன்னு கூட தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு நீ தண்டச்சோறு சாப்பிடுற" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மட்டும் காச குடுத்துட்டு மீதி காசெல்லாம் பேங்க்ல போட்டு சேஃப்டி வைக்கலான்னு நான் யோசிச்சேன். அதனால தான் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. "ஏக்கா நீங்க இந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் குடுக்கணும்லாம் தேவையில்லக்கா. நீங்க பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் போறக்கு தடுமாற்றமா என்ன கூப்பிட்டீங்க ஹெல்ப்புக்கு. அதனால நான் வந்தேன். மத்தபடி இதில ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா. நான் எதுவும் நினைக்கவும் போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி மீனா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க மீனாவோட வந்து மயிலு போய் பேங்க்குக்கு போன வந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்ட்டா இங்க மயிலோடைய அம்மா பாக்கியாவும் பார்த்துடுறாங்க. ரேஷன் கடைக்கு போயிட்டு வர வழியில தான் பார்க்குறாங்க. வீட்டுக்கும் போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு மயிலு போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போய் தோசை ஊத்தலான்னு போறாங்க கிச்சனுக்கு. "என்ன ஏதோ பேங்க் வரைக்கும் போன போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கவுண்ட் ஓப்பன் பண்ற அளவுக்கு வந்துட்டு உங்கட்ட பணம் இருக்குதா? அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அக்கவுண்டுக்குள்ள போடுற அளவுக்கு உங்கட்ட பணம் காசு சேர்ந்துருச்சா அதுக்குள்ள?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்பதான் 2 மாசமா வேலைக்கு போயிட்டுருந்தேன். என்கிட்ட 10,000 தான் சம்பளம் சொன்னேன். உண்மையாலுமே 10,000 தான் சம்பளமா? இல்ல எச்சுக்கு இது வாங்கி என்கிட்ட ஏமாத்திட்டு இருக்கிறியா? அதுவும் 10,000த்துல 5,000 தான் என்கிட்ட குடுத்த. மீதியெல்லாம் எனக்கு செலவுக்கு வேணும்னு சொல்லி வச்சுக்கிட்ட நீயி. என்ன நினைச்சிட்டு இருக்க நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அம்மா போதும்மா, சும்மா வந்து கரிச்சு கரிச்சு என்ன கொட்டிக்கிட்டே இருக்காத நீயி. உனக்கு என்ன நான் தண்டச்சோறு திங்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். வேலைக்கு போனது மட்டும் இல்லாம பணம் உன்கிட்ட நான் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். என் சாப்பாட்டு செலவுக்கு நான் குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சாப்பாட்டு செலவுக்கு உன் செலவு குடுத்துட்டா, மத்த செலவுக்கெல்லாம் வீடு மத்த செலவுக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா? வந்து தூங்குறது, ஃபேன் கரண்ட் காசு இதெல்லாம் யார் குடுப்பா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா என்னால இவ்வளோதாம்மா முடியும். நான் ரூ. 5,000க்கே சாப்பிடுறேன். உன்னால முடிஞ்சா நீ நீ இங்க வச்சுரு. இல்லைன்னா விட்டுரு. நான் ஹாஸ்டலுக்கு இது போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "பாருடா 2 காசு கையில வந்தோன்னே உடனே வந்துட்டு பேங்க்குக்கு போற, பணத்த போடுற. இப்போ வந்துட்டு கேட்டா, மீதி பணமெல்லாம் குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. அதுக்கு மீறியும் கேட்டா, வந்துட்டு இங்க வந்து நான் ஹாஸ்டலுக்கு போய்க்கிறேன்னு சொல்றியா? போய்க்கோ. அப்படியாவது போய் தொல. எதுக்கு இங்க இருந்துகிட்டு தேவையில்லாம எல்லாத்து உசுரையும் வாங்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம வந்துட்டு உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கைலாம் அமையணும்லாம் கிடையாதுல்ல. வந்து இங்க அப்படியே டேரா போட்டு உட்காந்தாச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்றாங்க, "இங்க பாரும்மா நான் இங்க இருக்கிறது உனக்கு இடைஞ்சலா இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு நீ இடைஞ்சலா இருக்குதுன்னு இதே வந்துட்டு நீ வந்து வேற பக்கம் நீ போய் கல்யாணம் பண்ணி இருந்ததுன்னா சந்தோஷப்பட்டுருந்துருப்ப. அத விட்டுட்டு கல்யாணம் ஆகி போய் அங்க இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இங்க வந்து என் உசுர வாங்கிட்டு இருக்கிற நீயி. இப்ப இப்படி வேற நீ பேசுவியா?" அப்படின்னு சொல்றாங்க. "யாருனால இப்படியெல்லாம் ஆச்சு? என் வாழ்க்கை இப்படி ஆறதுக்கு காரணமே நீ தானம்மா. உன் பேச்ச கேட்டதுக்கு தானே இத்தனையும் நடந்திருக்குது. இனிமேல் உன் பேச்ச நான் எதுக்கு கேட்கணும்?" அப்படின்னு சொல்றாங்க. "என் பேச்ச கேட்கலன்னா அப்புறம் எதுக்கு இங்க இருக்கிற என் வீட்ல உட்காந்துட்டு இருக்கிற நீ?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் போய்க்கிறேன். இன்னைக்கே நான் கிளம்பி போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த மீனாவோட சேர்ந்து அவ என்ன சொல்றாலும் அப்படியே வந்து நீங்க பண்ணிட்டு இருக்க. இல்லைன்னா இப்படிலாம் நீ என்கிட்ட எதிர்த்து பேசுவியா நீயி? ஒரு வார்த்தை இதுவரைக்கும் நீ பேசியிருந்துக்கிறியா?" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா இதெல்லாம் நான் முன்னாடியே எதிர்த்து நான் பேசியிருந்திருக்கணும். எதிர்த்து நான் கேள்வி கேட்டிருந்திருக்கணும். நான் வந்துட்டு எதுவுமே பேசாம உன் பின்னாடியே கோழையா சுத்திட்டு இருந்தேன்ல. அதனால தான் எனக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சு போச்சு. இன்னும் வந்துட்டு நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு நினைக்கிறியா? ஏன் எனக்கு சுயமா அறிவு வராதுன்னு நினைக்கிறியா நீ?" அப்படின்னு சொல்றாங்க. "அந்த அளவுக்கு அறிவு இருந்திருந்தா ஏன் வந்து இங்க வந்து உட்காந்துட்டு ஏன் உசுர வாங்கிட்டு இருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அதான் இத்தன நாளா இல்ல இனிமேல் தானே எனக்கு இப்ப தானே எனக்கு உங்கள பத்திலாம் தெரிஞ்சிருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நான் அவ்வளோ கொடுமைக்காரின்னு நினைக்கிறியா? குடுத்த வாழ்க்கை அமைச்சு குடுத்த வாழ்க்கையே கரெக்ட்டா வச்சு பக்குவமா வாழ தெரியல. வந்து இங்க வந்து வாய் பேசிட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுடரும் கரெக்ட்டா வந்துறான் காலேஜ்லேருந்து. "என்னம்மா உன் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் வந்துட்டு அக்காவ கரிச்சு கொட்டிட்டே இருக்கிற நீயி. காசு இல்லன்னா இப்பதான் அவ வேலைக்கு போயிட்டு காசையும் கொண்டு வந்து சாப்பாடு செலவுக்கு கொண்டு வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டா. இப்பவும் வந்து மறுபடியும் திட்டிக்கிட்டே இருந்தா என்னம்மா அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாரு சுடரு, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னது தான். உன் வேலை என்னமோ அந்த வேலைய மட்டும் நீ பாரு. காலேஜுக்கு போறியா? வந்தியா? சாப்பிட்டியா? தூங்குறியா? அதோட இருந்துக்கோ. தேவையில்லாம வந்துட்டு அவ விஷயத்துல நீ தலையிடாத" அப்படின்னு சொல்றாங்க. "ஏம்மா நீ இவ்வளோ அநியாயத்துக்கு பண்ணிட்டு இருப்ப. இத கூட நான் கேட்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "எதுவும் கேட்கக்கூடாது. என் பேச்ச கேட்கறவனா இருந்தா எல்லாரும் இங்க இருங்க. இல்லைன்னா வீட்ட விட்டு கிளம்பி போயிட்டே இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சுடரு நீ கொஞ்சம் அமைதியா இரு சுடரு. நீ வாழ வேண்டிய வயசும்மா. நீ இங்கேயே இரு. நான் கிளம்பிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா நீ எங்கக்கா கிளம்புவ மறுபடியும்? ஏற்கனவே வந்துட்டு நீ தப்பான முடிவு எடுக்க போனேன்னு சொல்லிட்டு தான் மீனா அக்கா கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. மறுபடியும் எங்கக்கா போற?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு இனிமேலும் நான் எதுக்கு தப்பான முடிவுலாம் எடுக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் நான் பண்ண போறது கிடையாது. நானும் இந்த சமுதாயத்துல வாழ்ந்து காமிக்கணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்து காமிக்கிறது யாருக்கிட்ட தெரியுமா அவ சவால் விட்டுட்டு இருக்கிறா? என்கிட்ட பெத்தவகிட்ட சவால் விட்டுட்டு இருக்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன் வேலைய பாரும்மா நான் கிளம்பிக்கிறேன். ஒரு 4 நாள் டைம் குடு. நல்லா ஹாஸ்டல பார்த்து நான் கிளம்பி போயிட்டே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப மயிலோட அப்பா வந்துர்றாங்க. "எதுக்கு பாக்கியா எப்ப பார்த்தாலும் அவள திட்டிட்டே இருக்கிற? போனா அவ எங்க போவா? நம்ம பண்ண தப்புனால தானே அவ வாழ்க்கை இப்படி ஆயிருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "இப்பவாது உங்களுக்காவது தெரிஞ்சுச்சே. அம்மா தான் அத ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்கல்ல. என்னமோ அமைச்சு குடுத்த வாழ்க்கைய நான் சரியா பயன்படுத்திக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. நான் வந்துட்டு எத்தன தடவ நான் சொன்னேன். கடைக்கெல்லாம் அனுப்பிச்சு விடாதீங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்து கடையில வேலைக்கு வரேங்கிற பேர்ல வந்து உட்காந்து கல்லால உட்காந்து திருடுறது, அது பண்றது, இது பண்றது. பிரச்சனைய பெருசு பண்ணது யாரு? நீங்க தானே. எவ்வளவும் பண்ணிட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாரி வந்துட்டு என் வாழ்க்கைய நான் தான் இப்படி கெடுத்துக்கிட்டேங்கிற மாரி பேசிட்டு இருந்தா, இதெல்லாம் வந்து கடவுளுக்கே அடுக்காது" அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மேற்கொண்டு அந்த குடும்பமே நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தில இருக்கவங்களலாம் வந்துட்டு கேஸ குடுத்து உள்ள தள்ளணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டீங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு அமைதியா போயிட்டு இருக்கிறேன் பாரு. என்னைய சொல்லணும். நான் வந்துட்டு உங்க பேச்செல்லாம் கேட்டிருந்துருக்க கூடாது.
சொல்லக்கூடாது ஆரம்பத்துல இருந்து. சுடர் அப்பவும் சொன்னா, "கேஸெல்லாம் குடுக்காதக்கா, யோசிச்சு பாருக்கான்னு" சொல்லிட்டு. நான் தான் வந்துட்டு உங்கள பத்தி நான் வந்து முழுசாவே புரிஞ்சுக்காம நான் தேவையில்லாம இப்படிலாம் பண்ணிட்டேன். அவங்கிட்ட போய் எத்தன தடவ, எத்தன லட்சம் தடவ நான் மன்னிப்பு கால்ல விழுந்து கேட்டா கூட அதுக்குள்ள வந்து ந ந அது அவிங்க மன்னிக்க கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆயிருச்சு. "பரவால்ல, என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, சரி நீ இடத்த காலி பண்ணி முதல்ல கிளம்புற வழிய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, மயிலோடைய அம்மா சொல்லிட்டு உள்ள போயிர்றாங்க. அப்போ வந்துட்டு மயிலோடைய அப்பா, அவ கோவத்துல ஏதோ சொல்லிட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்றாங்க. "போதும்ப்பா, நீங்கலாம் கரெக்ட்டா இருந்திருந்தீங்கன்னா, என் வாழ்க்கை இப்படிலாம் ஆயிருந்திருக்கவே ஆயிருந்திருக்காது. நீங்கலாம் சரியில்லப்பா. எதுக்கு தான் நீங்கலாம் கல்யாணம் பண்ணீங்களோ தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மயிலு இப்படிலாம் என்னைய பார்த்து பேசுற நீயு?" "ஆமாப்பா, நீங்கலாம் எப்படியும் என் வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு குடுத்துருவீங்க, நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள நம்புனேன் பார்த்தீங்களா? அதுவும் சின்ன வயசுல படிக்கவாது செஞ்சிருக்கணும். உங்களுடைய வருமானம் உங்களுக்கு வருமானம் இல்லைங்கிறதுக்காக வந்துட்டு என்னைய படிக்கவும் வைக்கல. படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ வந்துட்டு அத்தன பொய்ய பேசி கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் போய் கேஸ குடுக்க சொல்லி, அம்மா தான் சொல்றாங்கன்னா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவால்ல. அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு நீங்க போனது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்தி படிக்க வச்சு, பண்ண வச்சு, இப்ப பாரு என் வாழ்க்கை தான் இப்போ வந்து ஒண்ணுக்குமே இல்லாம போயிருச்சு. நான் கூப்பிட்டா கூட என்னை எப்படி தாங்குன்னு அந்த வீட்ல தாங்குனாங்க. இப்ப நான் ஃபோன் பண்ணா கூட எல்லாரும் ஃபோன வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. பேசக்கூட முடியல. நான் நினைக்காத நாளே கிடையாது. அவைங்க மேல இப்படியெல்லாம் பழிய போட்டுருக்கோமே! இந்த பாவத்துல நம்ம போய் எங்க கழிக்க போறோம்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மயிலு என்ன மயிலு சொல்ற? அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாதுல்லப்பா. நீங்க கொஞ்சமாவது அம்மாவுக்கு எடுத்து சொல்லியிருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்திருக்கணும். தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு அவைங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டே இருந்தீங்கல்ல. நீங்க அதுக்கு மேல ஒரு என்னைய விட நீங்க முன்னாடி போன கோலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மயிலு இப்படிலாம் பேசுற? அப்படின்னு சொல்றப்போ, உள்ள இருந்து மறுபடியும் வந்துட்டு மயிலுடைய அம்மா அவளுக்கு இப்போ ரொம்ப பெருசா புதுசா ரக்கம் முளைச்சிருக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனா. அந்த மீனா தான் இவள சொல்லிக் குடுத்து கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்கிறா. "என்னம்மாய்யா உனக்கு புரியல?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. "பாத்தியாங்க இத்தன வருஷமா பெத்து, பொறந்து இந்த வீட்ல வாழ்ந்த இவளுக்கு நம்ம அம்மா, அப்பாவோட வந்துட்டு நேத்து வந்து அந்த மீனா தான் வந்து முக்கியமா போயிட்டா. எப்படி பேசுறா பாத்தியாய்யா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நீ கொஞ்சம் அமைதியா இரு பாக்கியா. அவ வாழ்க்கைய நமக்கு எடுத்து குட்டிச்சவராக்குனது மட்டும் இல்லாம, அவகிட்ட எப்ப பார்த்தாலும் எசிலி கட்டிட்டே இருக்கிற நீயி. அவ போன்னா எங்க போவா? சொல்லு பாக்கலாம். ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு பண்ணா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படிதான் பண்ணி தொலையட்டுமே. இவ இருந்தா என்ன? இல்லாட்டி இருந்தா என்ன நமக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நீ பாக்கியா உனக்கு ஏதாவது கிறுக்கு தான் புடிச்சிருச்சு. கொஞ்சம் அமைதியா இருன்னு" சொல்லிட்டு கைய ஓங்குறாரு. "ஓ! பொண்ணு பேச்ச கேட்டு என்கிட்ட இப்ப கைய ஓங்குற அளவுக்கு நீ இப்ப இந்த பெரிய ஆள் ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாக்கி ரொம்ப சத்தம் போடுறாங்க. "எதுக்கு பாக்கியா பொண்ணு உன்னைய அடிச்சுட்டேன் நானு. கைய தானே ஓங்குனேன். அதுக்கு இந்த கத்து கத்துற? 4 வீட்டுக்காரங்கலாம் வந்து பாக்குற மாதிரி" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! நீ என்ன வேணா பண்ணுவ. நீயும் பொண்ணு பேச்ச கேட்டு பண்ணுவ. நான் எதுவுமே கேட்கக்கூடாது. அப்படித்தானே?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாரு பாக்கியா நீ பண்றது சரியே இல்ல. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப மயிலு, "அப்பா என்னால இந்த வீட்ல எந்த சண்டையும் வேண்டாம்ப்பா. நான் கிளம்பிக்கிறேன். கிளம்புன்னு தானே சொல்றாங்க. உங்களுக்கு விருப்பமா இருந்தா, உங்களுக்காகட்டும் சொல்றேன் உனக்கும் ஆகட்டும். விருப்பமா இருந்தா உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, வந்து என்னைய வந்து அங்க வந்து பார்த்துக்கங்க. இனிமேல் நான் இந்த வீட்டுக்கும் வரல. இனிமேல் அம்மாகிட்ட வந்து நான் பேச்சு வாங்குறதுக்கு நான் தயாரா இல்ல. என் வாழ்க்கைய இப்படி கெடுத்து குட்டிச்சவரு ஆக்குனதுக்கு நீங்க தாம்மா முழுக்க முழுக்க காரணம்" அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கு மேல என்னைய பத்தி தப்பா பேசிட்டு என் வீட்லயே இருந்தீன்னா பாரு. ஃபர்ஸ்ட்டு பொட்டி கட்டிட்டு கிளம்புடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு உடனே கிளம்புறப்போ, "இங்க பாரு நீ போனா சும்மா வந்துட்டு விடமாட்டேன். மாசம் மாசம் 5000 இப்ப அனுப்பிச்சுட்டு இருந்தீல்ல, அத ஒழுங்கா அனுப்புற வழிய பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "நான் எதுக்கு உங்களுக்கு குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஏன் இப்ப பொறந்த வீட்டுக்கு குடுக்கக்கூடாதா என்ன? ஒழுங்கா மாசம் மாசம் ரூ. 5000 குடுக்குற வழிய பாருன்னு" சொல்லி கேட்குறாங்க.